ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிசாஸ் டைரி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாங்காவில் இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு இந்த 2 மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இது வேறு ஒன்றும் இல்லை, 1 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துக்கணும், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். இதை சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும், எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், கருக விட்டுறாதீங்க. லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிற வேண்டியதான். பாருங்கள் எந்த அளவுக்கு வெடிச்சு வருதுன்ட்டு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வறுத்திடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கடுகு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுவோம். அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா கருவி போயிடும். எடுத்து இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊறுகாய்க்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நீங்கள் கொஞ்சம் நிறையா செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா நீல வாக்கிலையும் நீங்கள் கட் பண்ணி போட்டுங்க. அதுவும் முழுசாக அப்படியே நீளமாக எடுத்து சாப்பிட்டா இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால 2 மாங்காய் வச்சு செய்கிறதுனால நான் சின்னதாகவே கட் பண்ணி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா மாங்காயுமே கட் பண்ணி எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. ஊறுகான்னு சொன்னாலே கொஞ்சம் கூட ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்க்க போகும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க ஸ்டவ்வை. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா கடுகு வெந்தயம் இருக்குல்ல, அதை நான் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சதை 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் சேர்க்குறேன். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மசாலாலாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே கருகி போயிடும், நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நல்லா இது பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டு தான், தூள் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன். இந்த பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். சூப்பராக எண்ணெய் கசிஞ்சு அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.